الله الرحمن الرحيم. عن أبي درداء رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا أنبئكم بخير أعمالكم وأزكاها عند مليككم وأرفعها في درجاتكم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, தமிழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்முத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரை முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரை முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். முழுமையானவர்களே, ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலா உனப்பிகுக்கும் பிகைரி அஅமாலிக்கும், உங்களிலே சிறந்த அமலை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா, உங்களில் சிறந்த அமலை உங்களுக்கு நான் அறிவித்து தரவா. வஅஸ்கா இந்த மலீகிக்கும், அந்த அமல், அந்த சிறந்த அமலை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ரப்பிடத்தில் அது பரிசுத்தத்தை பெற்று தரும். வர்ஃபஅஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களுக்கு தரஜாக்களை அது உயர்த்தும். ரப்பிட பரிசுத்தத்தை ஏற்படுத்தி தரும், உங்களுடைய தரஜாவை உயர்த்தும். வகைருல் லக்கும் மின் இன்ஃபாகில் தஹபி வல் வரக், தங்கம் வெள்ளி நீங்கள் தர்மம் செய்வதை விட, செலவு செய்வதை விட அது சிறந்த அமலாக இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகைருல் லக்கும் மின் அன் தல்கூ அதுவக்கும் ஃபதத்ரிபூ அஅனாகஹும் வயத்ரிபூ அஅனாகஹும், எதிரிகளை சந்தித்து அவர்கள் உங்களுடைய கழுத்தை வெட்டுவதும் நீங்கள் அவர்களுடைய கழுத்தை வெட்டக்கூடிய அந்த யுத்த களத்தில் கலந்து கொண்டு விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தவ்ரிக்குல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியது தான் இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன, அல்லாஹ்விடத்துல வாழ்க்கையில் பாவமற்ற பரிசுத்தமான நிலை ஏற்படுகிறது. நம்முடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது. தங்கம் வெள்ளி செலவு செய்து தர்மம் செய்வதை விட சிறந்த அமலாக அமைகிறது. யுத்தத்தில் கலந்து கொண்டு எதிரிகளை எதிர்த்து நிற்பதை விட சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த திக்ர் நம்முடைய நாவில் எப்பொழுதும் முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் அஹ்மது திர்மிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஒரு கிராமவாசிகர் ஐயன் நாசி ஹைரு, மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. சொன்னாங்க, தூபா லிமன் த்வால உமருஹு, யாருடைய வயது நீளமாக ஆக்கப்பட்டது, வஹஸன அமலுஹு, அவருடைய அமலு அழகாக இருந்தது, நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அவருடைய அமல்களும் அந்த நீண்ட ஆயுள்ல எப்படி இருந்துச்சு, நல்ல அமல்களாக இருந்துச்சு. அவர் தான் யாரு, மக்களில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்து கேட்டார், யார் சொல்லலாம், ஐயுல் அஅமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அன்துஃபாரகத் துன்யா வ லிசானக வ ததும் மின் திக்ரில்லாஹ், இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்தில் உன்னுடைய நாவில் அல்லாஹ்வுடைய திக்ருடன் நீ இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த செயல்தான் மிகச்சிறந்த செயல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் அஹ்மது திர்மிதி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றுள்ளது. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதா மரரத்தும் பிரியாதுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையை நீங்கள் கடந்து சென்றீர்களா, ஃபர்தஉ, நீங்கள் அதை புசித்துக் கொள்ளுங்கள், மேய்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க.
சஹாபாக்கள் கேட்டாங்க, ஓமா ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைன்னா என்ன யார சொல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹல் ஹல் திக்ர், திக்ருடைய மஜ்லிஸ், எங்க அல்லாஹ்வை நினைவுபடக்கூடிய திக்ர் மஜ்லிஸ் நடக்கிறதோ அங்க நீங்க அதோடு சேர்ந்து கலந்து கொள்ளுங்கள். எங்க திக்ர் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ, அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்படுகிறதோ அந்த இடம் தான் என்னது ரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போகும். அங்க போய் நீங்கள் மெய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அதில் கலந்து கொண்டு அந்த திக்ரில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறார். இப்படி அல்லாஹ்வுடைய திக்ர் என்பது நமக்கு எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். நம் ஓய்வான நேரங்களில், நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சமயத்தில், நம் வாகனங்களை ஓட்டக்கூடிய சமயத்தில், நாம் வியாபாரம் செய்யக்கூடிய காலங்களில் எல்லாமே நம்ம கை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணலாம்? அல்லாஹ்வுடைய திக்ர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், நமக்கு என்ன திக்ர்கள் தெரியுமோ அந்த திக்ர்களை எல்லாம் ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடங்களையும் நாம் என்ன பண்ணலாம்? நன்மைகளாக மாற்றிக்கொள்ளலாம். ஒவ்வொரு நிமிடங்களையும் நன்மைகளாக மாற்றிக்கொள்ளலாம். கடவுள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு